ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ராஜேஷ். இன்னைக்கு வந்து பிக் பாஸ் டே 49 எபிசோடு கைஸ். அதாவது வந்து சண்டே எபிசோடு தான் கைஸ் பார்க்க வரோம். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து எபிசோட் ரிவ்யூ வந்து அதாவது எபிசோட் வந்து அந்த அளவுக்கு வந்து பேசுகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இன்னைக்கு எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் வந்து ரிவ்யூ வந்து போடுறேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் போட்டுக்க மாட்டேன். ஓகேங்களா, மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னு அந்த எழுதியிருக்கிறப்பாங்க இதாகலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தமே இவ்வளோதான் கைஸ் இருக்குது. இவ்வளோதான் அந்த நடந்ததே. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட ஏகப்பட்டதாக இருக்கும். நேற்று சனிக்கிழமை நடந்த கூட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பேஜில் இந்த இதில் எழுதியிருப்பேன். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் இருக்கும். ஒரு பக்கம் எழுதுகிற அளவுக்காச்சும் இருக்கும், ஸ்கிரிப்ட் ஒரு பக்கம் எழுதுகிற அளவுக்காச்சும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே இவ்வளோதான் நம்மளோட அந்த ஸ்கிரிப்டே. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. அதில் வந்து இது வரைக்கும் யாருமே அவங்க யாரெல்லாம் கேம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி அவங்களுக்கு அந்த டேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, அதை அப்படி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா அதை முடிச்சுட்டு அந்த ஷாப்பிங் பற்றி கேட்டிருப்பாங்க. நம்ம ஒரு இஷ்யூ கேர்ள்ஸ் சைடில் வந்து ஒரு இஷ்யூ ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டு அதை பற்றி கேட்டிருப்பாங்க. கேட்கும்போது அப்படியே அந்த ஜாம் பாட்டில், அதாவது வந்து சாச்சனா மேலே அந்த ஜாம் பாட்டில் அந்த ஒரு பிரச்சனை வந்து சாச்சனா மேலே அந்த ஒரு விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா விஜய் வந்து அவங்க வந்து அவங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ வந்து அந்த பிரச்சனை நடந்தோன்னா அந்த பழியை வந்து சாச்சனா மேலே போட்டீங்க அப்படின்னு சொல்லி காட்டுப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா வந்து அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கூட வந்து சாச்சனா வந்து அது உங்களுக்கே தெரியும். சாச்சனா வந்து அதிகமாக நான் கூட நினச்சேன் என்ன அப்படின்னா அதிகமாக அவங்க தான் ஜாம் பாட்டில் எடுத்துருப்பாங்க ப்ரோக்ராம் நினச்சேன். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்துங்க அப்படின்னா நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன் ஃபுட்டேஜ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜாம் பாட்டில் தான் வந்து சாச்சனா வந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா, அதை தான் வந்து சாச்சனாவுக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தாங்க. அதில் எதுவுமே தப்பு கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேசி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாச்சனா வந்து யுவர் சேவ்டு அப்படின்னு இருப்பாங்க. எனக்குன்னா ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமே ஓடல கைஸ். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் இப்போ இந்த நாமினேஷன் திங்கக்கிழமை அந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் பேர் சொன்னது அப்படின்னு சாச்சனா கண்டிப்பாக வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் நான் இந்த வாரம் கண்டிப்பாக சாச்சனா வெளியில் போவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் வந்து இருந்தேன். ஸோ வந்து அந்த இது வந்து இல்லைங்கிற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு நிமிஷம் ஷாக்கே ஆகிட்டேன், என்னடா இவங்க எப்படி தான் செய்வானாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா வர்ஷினியை வந்து வெளியில் அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபேராக தெரில, அன்ஃபேராக தான் தெரியுது. என்னைய பொறுத்த வரைக்கும் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ஓட்டு வந்து பிக் பாஸ் வந்து மதிக்கவே மாட்டுக்கிறாங்க. பிக் பாஸோட மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடிச்சுடுவாங்க. சாச்சனாக்கு வந்து ஓட்டு வந்து விழுந்திருக்காது. இந்த வாரம் சாச்சனா வெளியில் போக வேண்டியதான். இவங்களோட டிஆர்பி வந்து எப்போதுமே ஹையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உள்ளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஆள் இருந்தால் தான் டிஆர்பி ஹையில் இருக்கும். ஸோ அப்போ அதனால தான் மக்கள் வந்து வெளியில் பிக் பாஸை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஆர்பிக்காக வந்து மக்களோட ஓட்டை வந்து மதிக்காமல் சாச்சனா வந்து சேவ் பண்ணதான் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து நிறையா உங்களுக்கே தெரியுங்க, நான் வந்து எப்போதுமே வந்து ப்ரோமோ வந்து இப்போ எல்லாருமே பிக் பாஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோமோ நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஓகேங்களா, நானும் அதே மாதிரி தான் காலையில் 10 மணிக்கு போடுற ப்ரோமோ, மதியம் 12 மணிக்கு போடுற ப்ரோமோ, அதுக்கடுத்து ஈவினிங் 3 மணிக்கு போடுற ப்ரோமோலாம் நான் வந்து கம்பல்சரி வந்து பார்த்துருவேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன் போடலை அப்படின்னாலே ஃபுல்லாக சாச்சனாவை கழிவு தான் ஊற்றிருப்பாங்க. யாருமே வந்து நல்ல விதமாக போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்து சாச்சனா பேர் வந்து வெளியில் வந்து டேமேஜ் ஆகி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து வெளியில் இந்த வீக்கு போவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து வர்ஷினி வந்து அனுப்பிட்டாங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒயில் கார்டு என்ட்ரி உள்ளுக்கு வந்திருக்காங்க, ஆனால் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக வெளியில் அனுப்பிடுவோம்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் வந்து சாச்சனா வந்து வெளியில் போகாமல் இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வர்ஷினி போனதுனால. ஓகேங்களா, சாச்சனா தான் இந்த வாரம் போயிருக்கணும். ஏதோ உள்ளுக்கு வந்து ஒரு கோல்மால் தம்மாது எப்போதும் நடக்காதான். பட் இருந்தாலும் என்ன சொல்லலாம், ஏற்றக்கிழமை சாச்சனா வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ள இருந்தது என்னால் ஏற்றக்கிழமை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் வர்ஷினியை வெளியில் அனுப்புறதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் இருக்குது தெரியுமா, கோடு இதை வந்து தூரம் எடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து தனித்தனியாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒன்று போடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் மாதிரி தான் இது வந்து டக்குன்னு இந்த 50 நாளில் கொண்டு வந்த காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியுங்க. நம்ம வந்து வெளியில் நிறைய பேத்துக்கு என்ன பண்ணால் அந்த கோடு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருந்தாங்க தெரியுமா. அதில் தான் அந்த ஷோவோட அந்த ஒரு எப்படி சொல்ல ஒரு ஹைப் வந்து போயிருச்சு. ஷோ வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதனால் வேண்டியே சீக்கிரமாக அந்த கோடை வந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா. இனிமேலாச்சும் கேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் அவளாக இருக்கேன். இல்லை இப்போ இந்த கோடை எடுத்ததுக்கப்புறம் பழைய மாதிரி மக்கு மாதிரி தான் உழுக்கிறக்காக விளாடுவாங்களா இல்லை அப்படின்னா கோடை எடுத்ததுக்கப்புறம் நல்லா விளாடுவாங்களா அப்படிங்கிறது வந்து போக போக நீ பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேமில் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஏன்னா வந்து கோடை எடுத்துட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் எதுவும் சேஞ்சஸ் வந்து கேமில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். உண்மையிலே ஹவுஸ் மேட்ச் மத்தியில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக விளாடணும். கோடு இப்போ கிடையாது. ஸோ வந்து நல்லா விளாண்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு அவ்வளோதான் கைஸ், வேறு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து இந்த ராஜா ராணி டாஸ்க் பற்றி பேசியிருந்திருப்பாங்க. அதுவும் அப்படியே போரிங்காக தான் கைஸ் போயிருக்கும். அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்குலாம் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா. அண்டு அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ என்ன தெரியல, திரும்ப வந்து சப்போர்ட் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. வீடியோ வந்து யாருமே பார்க்க மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குது. 1100 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 600 மணி நேரத்தை வந்து நிற்கி. ஓகேங்களா. அது அப்படியே வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூவில் வந்து நம்ம வந்து சந்திப்போம். பை, லவ் யூ ஆல்.